வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் ப்ரிவியூ. அதை விட முக்கியமா பிளேயிங் 11 என்னவா இருக்க போகுது, இந்தியாவோட பிளேயிங் 11 அதை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ பிளேயிங் 11 எடுத்துக்கிட்டீங்கன்னா கேப்டன் ரோஹித் சர்மா அண்ட் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் தான் ஓப்பன் பண்ண போறாங்க. நம்பர் 3 சுப்மன் கில், நம்பர் 4 நம்ம கிங் கோலி இஸ் பேக், நம்பர் 5 கிளாசிக் கேஎல் ராகுல் இஸ் பேக் அண்ட் நம்பர் 6 ரிஷப் பண்ட். அவரு வரது பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பூஸ்ட் இந்தியா கொடுக்க போகுது. நம்பர் 7 நம்ம ஜடு, நம்பர் 8 நம்ம அஸ்வின் அண்ட் நம்பர் 9 குல்தீப் யாதவ், நம்பர் 10 ஜஸ்பிரீத் பும்ரா, நம்பர் 11 மேபி நம்ம ஆகாஷ் தீபக் பார்க்கலாம். சிராஜுக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல ரெஸ்ட் கொடுத்துட்டு செகண்ட் டெஸ்ட் மேட்ச்ல பும்ரா ரெஸ்ட் கொடுத்துட்டு சிராஜ் எடுத்து வரலாம். இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ப்ராபபிள் பிளேயிங் 11 இந்தியாவோடது. மேபி அந்த ஒரு சேஞ்ச் ஆகாஷ் தீபா இல்ல சிராஜ் ஆடுவாரா இல்ல எஸ்டிஆர் விளையாடுவாங்களா, அதை மட்டும் தான் நம்ம வந்து என்ன செக் பண்ணணும். அக்சர் பட்டேல் கண்டிப்பா அவரோட டைம் வருங்க. ஏன்னா இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா குல்தீப் யாதவ் நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா வெரைட்டி இருக்கு. நீங்க அக்சர் பட்டேல் விளையாண்டீங்கன்னா அக்சர் பட்டேல் ஜடேஜா ஒரே மாதிரி லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ், அவங்க டீம்ல நிறைய லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க. எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கும் தெரியாது. ஐ திங்க் ப்ராபபிலி தே வில் கோ வித் குல்தீப் யாதவ் தான் இந்த ஒரு பர்டிகுலர் டெஸ்ட் மேட்ச்ல. உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க.